இது வரைக்கும் நாம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நாம ஒரு சில படங்களை பத்தி நினைப்போம். அப்படி ஒரு தரமான அட்வென்ச்சர் மூவி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். டிராகன்னா நமக்கு என்னங்க தோணும்? அது போற இடமெல்லாம் நெருப்பை கக்கி அந்த ஊரையே அழிச்சிடும். இதுதானே நாம இது வரைக்கும் வந்த எல்லா டிராகன் மூவிஸ்லயும் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு பயங்கரமான டிராகனை நாய்க்குட்டி மாதிரி பழக்கி தன்னோட நண்பனா மாத்திக்கிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல ஒரு சாதாரண மனுஷனோட அட்வென்ச்சர் மூவி தாங்க 2025ல ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். வேர்ல்டு ஃபுல்லா ஒரு கலக்குன லைவ் ஆக்ஷன் மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ராட்சச டிராகனை வச்சு வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். வைக்கிங் வீரர்களோட உலகமான பெர்க் தீவுல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த தீவுல இருக்கிற முக்கிய பிரச்சனையே அங்க இருக்கிற டிராகன்கள் தான். திடீர்னு எங்கிருந்தோ வந்து அந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அது எவ்வளவு பெரிய டிராகனா இருந்தாலும் அதை போட்டு தள்ளுற அளவு தைரியசாலிங்க தான் இந்த வைக்கிங் வீரர்கள். படத்தோட ஸ்டார்டிங்லயும் இப்படித்தான் ஊருக்குள்ள டிராகன்ஸ் வந்து நெருப்பை கக்கிட்டு இருக்குங்க. அங்க இருக்கிறவங்க அந்த டிராகன்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா நைட் ஃபியூரிங்கிற பயங்கரமான டிராகனை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் பாருங்க எப்படி ஆஜானுபாகுவா இருக்கானுங்கன்னு. இதுல யாரு நம்ம ஹீரோ? எல்லாரும் நெருப்புக்கு நடுவுல போராடிட்டு இருக்கும்போது ஒல்லியா ஒருத்தன் குறுக்க நெடுக்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அவன் தான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு ஹைக்கப். அவனுக்கு எப்படியாவது அந்த நைட் ஃபியூரி டிராகனை சாகடிக்கணுங்கிறது தான் அவனோட லட்சியமே. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, இவன் ஆளு பாக்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கிறதால அந்த ஊர்க்காரங்க யாரும் அவனை வெளியவே வர விடுறதில்ல. இப்ப கூட அவனை எல்லாரும் நீ ஏன்டா வெளியே வந்த, ஒழுங்கா உள்ள போய் ஒளிஞ்சுக்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹைக்கப் எப்படியாவது ஒரு சாகச வீரனா மாறணும்னு ஆசைப்படுறான். இவனோட அப்பா யாரு தெரியுமா? ஒட்டுமொத்த வைக்கிங் வீரர்களோட தலைவன் ஸ்டாய்க் தான் இவனோட அப்பா. அவருக்கும் பையன் ஒரு பெரிய வீரனா வரணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, இருக்கிற மொத்த பேர்லயும் நம்பால தான் பாக்குறதுக்கே ஒளிக்குச்சி மாதிரி இருக்கான். இவன் எங்க இருந்து டிராகன் கூட சண்டை போட்டு அதை கொல்ல போறான்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு ஹைக்கப் பண்ண போற வேலையை யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாத நைட் ஃபியூரி டிராகனை நான் கொல்றேன்டான்னு நம்ம ஆளு மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்திருக்கான். அதுக்காகவே ஹைக்கப் ஒரு கருவியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். டிராகன்ஸ் கூட நடந்துட்டு இருக்கிற அந்த சண்டையில ஹைக்கப்போட அப்பா ஒரு டிராகனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹைக்கப் தனியாளா அவன் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு ஒரு டிராகனை சுடுறான். ஏய் நான் சுட்டுட்டேன், டிராகனை சுட்டுட்டேன், யாராவது பாத்தீங்களான்னு சந்தோஷத்துல கத்துறான். அப்ப அவன் பக்கத்துல ஒரு பெரிய டிராகன் வந்து நிக்குது. இவன் உடனே பயந்து ஓடுறான். பையனை ஒரு டிராகன் துரத்துறத பார்த்துட்டு ஸ்டாயிக் அவனுக்கு உதவி செய்ய போறாரு. அங்க ஹைக்கப் டிராகனோட நெருப்புக்கு நடுவுல எஸ்கேப் ஆகி மறைவா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடி மூச்சு வாங்குறான். கண்ணை திறந்து பார்த்தா அவன் பக்கத்துல அந்த டிராகனோட பயங்கரமான மூஞ்ச பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த டிராகன் முகத்திலேயே இடி மாதிரி ஒரு அடி விழுது. யாருன்னு பார்த்தா ஹிக்கப்போட அப்பா ஸ்டாயிக். அவரு தமிழ் படத்துல வர ஹீரோ வில்லன் கூட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுற மாதிரி தில்லா அந்த டிராகன் கூட சண்டை போடுறாரு. அவரோட அடி தாங்க முடியாம இவன் ரொம்ப அடிக்கிறான்டான்னு அந்த டிராகன் அழாத குறையா அங்கிருந்து பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஸ்டாயிக் எல்லாரும் முன்னாடியும் பையனை திட்டுறாரு. நீ எதுக்கு என் உத்தரவை மீறி வெளியே வந்த? நீ ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போதும் அது பிரச்சனையில தான் போய் முடியுது. என் பேச்சை கேட்டு ஒழுங்கா உன்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியலையான்னு அவர் கோபமா பேசினதும் ஹைக்கப் அப்பா நான் என்ன பண்றது, அந்த டிராகனை பார்த்ததும் அதை கொல்லணும்னு எனக்குள்ள வெறி வருது, என்ன அறியாம நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்றான். உனக்குள்ள நிறைய திறமை இருக்கலாம், ஆனா டிராகனை கொல்ற அளவு உனக்கு திறமை வரலன்னு ஸ்டாயிக் ஹிக்கப்ப வீட்டுக்கு திருப்பி அனுப்புறாரு. ஒரு நாள் நான் யாருன்னு என் அப்பாவுக்கு நிரூபிப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஹிக்கப் வீட்டுக்குள்ள போறான். மறுநாள் ஹைக்கப் தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். நான் கரெக்டா தானே அந்த டிராகனை சுட்டேன், அப்புறம் அது எப்படி தப்பிச்சிருக்கும்னு தனியா புலம்பிக்கிட்டே போறான். அப்ப ஒரு டிராகன் உருமுறை சத்தம் கேக்குது. இவன் உடனே சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறான். ஒரு கருப்பு கலர் டிராகன் ஹிக்கப்போட கருவியில இருந்து வீசின வலையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் நான் ஒரு டிராகனை கொன்னுட்டேன்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா கிட்ட போய் பார்த்தா அந்த டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு ஹிக்கப் ஒரு கத்தி எடுத்து இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த டிராகனை கத்தியால குத்த போறான். அப்ப அந்த டிராகனோட கண்ணை பார்த்ததும் ஹிக்கப் தடுமாறுறான். மறுபடியும் அதை குத்துறதுக்கு ட்ரை பண்றான். அது பரிதாபமா அவனை பார்த்ததும் அதை கொல்லாம விட்டுட்டு திரும்ப போறான். அப்ப அந்த டிராகன் வலியில கத்துறதை கேட்டதும் அவன் கையில் இருக்கிற கத்தியை வச்சு அந்த வலையை அறுத்து விடுறான். அடுத்த நிமிஷம் அந்த டிராகன் எழுந்து இவன் மேலேயே கடிக்கிற மாதிரி பாஞ்சி வருது. இவன் தூர போய் விழுந்ததும் அவன் கிட்ட வந்து அதோட பிரம்மாண்டமான முகத்தை காட்டுது. அதோட கண்களை பார்த்த பிறகுதான் இவனுக்கு தெரியுது இவன் பிடிச்சது சாதாரண டிராகன் கிடையாது. எல்லாரும் தேடிட்டு இருக்கிற நைட் ஃபியூரி டிராகனை தான் இவன் பிடிச்சு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கான். நைட் ஃபியூரி இவன் முகத்துக்கு நேரா அதோட வாயை திறந்து பயங்கரமா கத்துது. அது கத்துறது இவனுக்கு புயல் காத்து வீசினா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், நாம இன்னைக்கு காலின்னு ஹிக்கப் கண்ணு இருக்க மூடிக்கிறான். ஆனா
ஆனா அந்த டிராகன் அவனை எதுவும் செய்யாம அங்கிருந்து பறந்து போகுது. அதுக்கு அடிபட்டு இருக்கிறதால அதால சரியா கூட பறக்க முடியல. அங்க இருக்கிற மரங்கள்ல இடிச்சுக்கிட்டே பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஹிக்கப் நடந்ததை அவன் அப்பா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவரு இவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நாளையிலிருந்து உனக்கு டிராகனை கொல்றதுக்கு பயிற்சி கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹிக்கப், அப்பா என்னால டிராகன் எல்லாம் கொல்ல முடியாது, நான் வேணா சமையல் வேலையை கத்துக்கிறேன், நான் உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் அவரு அதை காதல வாங்காம, நீ கூடிய சீக்கிரம் ஒரு மாவீரனா மாறணும், அதுக்கான பயிற்சியை எடுன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹிக்கப்போட சேர்த்து 4-5 பசங்களுக்கு டிராகனை எப்படி அடக்குறதுன்னு ஒரு குண்டு பெருச்சாலி மாதிரி இருக்கிற டிராகனை வச்சு பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த பயிற்சியிலையும் ஹிக்கப் டிராகன் கிட்ட மாட்டிக்கிறான். கடைசியில அந்த ட்ரெயினர் வந்து தான் அவனை காப்பாத்துறாரு. இதுக்கெல்லாம் நாம சரிப்பட்டு வர மாட்டோம்னு ஹிக்கப் மறுபடியும் காட்டுக்குள்ள தனியா போறான். அப்ப அவன் பக்கத்துல நைட் ஃபியூரி டிராகன் பறந்து வருது. அதை பார்த்ததும் பயத்துல ஹிக்கப் ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நைட் ஃபியூரி டிராகன் சரியா பறக்க முடியாததால ஒரு பள்ளத்துல வந்து விழுந்திருக்கு. அது அங்க இருக்கிற உயரமான மலையை தாண்ட பாக்குது, ஆனா அதால பறக்க முடியல. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஹிக்கப் தெரியாம ஒரு கல்லை தட்டி விட்டுடுறான். அந்த சின்ன சத்தம் கேட்டதும் டிராகன் அவனை முறைச்சி பாக்குது. இவனும் அதை தைரியமா பாக்குறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த ட்ரெயினர் மத்த பசங்களுக்கு டிராகனை எப்படி அடக்குறதுன்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இவனை பார்த்ததும் இதுதான் பயிற்சிக்கு வர நேரமான்னு அவனை திட்டிக்கிட்டே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதும் ஹிக்கப் அங்க இருக்கிற ஆஸ்ட்ரிட்ங்கிற பொண்ணு கிட்ட பேசுறான். நாம எல்லாரும் டிராகனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம், அதுங்க நம்ம கூட நட்பா தான் பழக விரும்புது, அதோட இடத்தை தான் நாம பிடிச்சிருக்கோம், அதுங்களோட உணவு தான் நாம சாப்பிடுறோம், அதனாலதான் அதுங்க நம்ம மேல கோபமா இருக்குன்னு சொன்னதும், ஆஸ்ட்ரிட் நீ என்ன கிறுக்கனா, டிராகன்ஸ் தான் நம்ம முதல் எதிரி, ஒட்டுமொத்த டிராகன்ஸையும் அழிச்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும்னு சொல்றா. சரி இவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு அவ கிளம்புனதும் ஹிக்கப் டிராகன் பத்தின புக் எடுத்து படிக்கிறான். அதுல எந்த மாதிரியான டிராகன்ஸ் எல்லாம் இருக்குன்னு விவரமா போட்டு இருக்கிறத பார்த்ததும் ஹிக்கப் அவன் நேர்ல பார்த்த நைட் ஃபியூரி டிராகன் எப்படிப்பட்ட டிராகன் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். மறுநாள் காலையில வேற ஒரு வித்தியாசமான டிராகனை வச்சு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. அதுலயும் ஹிக்கப் விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறான். ஆஸ்ட்ரிட் தான் அந்த டிராகன் கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி டைனோசர் மாதிரி இருக்கிற அந்த டிராகனை கூண்டுக்குள்ள அடைக்கிறா. அதுக்கப்புறம் ஹிக்கப் நைட் ஃபியூரியை பார்த்த அதே இடத்துக்கு மறுபடியும் போறான். அந்த டிராகன் கிட்ட போனதும், இங்க பாரு நான் உன்னோட நண்பன் தான் சொல்லிக்கிட்டே அவன் கையில இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு ஒரு பெரிய மீனை நைட் ஃபியூரிக்கு கொடுக்கறான். அது அந்த மீனை லபக்குன்னு விழுங்கி சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த நைட் ஃபியூரி திடீர்னு ஹிக்கப் மேல அது சாப்பிட்டுட்டு இருந்த மீனோட பாதி துண்டை அவன் மேலேயே துப்புது. இவன் என்ன இது, ஏன் இப்படி பண்றன்னு கேட்கறான். அதுக்கு நைட் ஃபியூரி அந்த மீனை எடுத்து அவனை சாப்பிடுன்னு சைகை காட்டுது. எனது நான் இதை சாப்பிடணுமா, விளையாடுறியான்னு கேட்டுக்கிட்டு அதை எப்படியாவது இவனோட ஃப்ரெண்டா ஆக்கிடணும்னு நைட் ஃபியூரி மென்னு துப்புன பாதி மீனை கஷ்டப்பட்டு மென்னு முழுங்க முடியாம முழுங்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதே இடத்துல ஒன்னா விளையாடுறாங்க. அப்ப ஹிக்கப் ரொம்ப பயத்தோட நைட் ஃபியூரியோட முகத்தை தொட்டு பார்க்கறான். ஆனா அது அவனை ஒன்னும் பண்ணாம அமைதியா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த பயிற்சியாளர் பசங்களுக்கு டிராகன்ஸ் என்னெல்லாம் செய்யும்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பவும் ஹிக்கப் யார்கிட்டயும் நைட் ஃபியூரியை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கான். மறுநாள் காலையில ஹிக்கப் ஒரு கூட நிறைய மீன்களை எடுத்துக்கிட்டு நைட் ஃபியூரி சாப்பிடுறதுக்காக கொடுக்கறான். அது அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹிக்கப் அதோட வால் பகுதியில ஒரு லாக்க போடுறான். ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நைட் ஃபியூரி பறக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை நைட் ஃபியூரியால நல்லா பறக்க முடியுது. ஹிக்கப் அதோட வாலை பிடிச்சுக்கிட்டு நைட் ஃபியூரி கூடவே பறந்து போறான். ஏய் உன்னால இப்ப நல்லா பறக்க முடியுதுன்னு சத்தமா சொல்றான். 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. மறுநாள் அந்த டிராகன் ட்ரெயினர் பசங்களுக்கு ரெட்டத்தலை டிராகனை எப்படி அடக்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. புகை மூட்டமா இருக்கிற அந்த இடத்துல எப்ப வேணாலும் டிராகன் திடீர்னு வந்து தாக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹிக்கப் பக்கத்துல ரெட்டத்தலை டிராகன் வந்து நிக்குது. ஒரு செகண்ட் ஹிக்கப் அப்படியே மிரண்டு போறான். ட்ரெயினர் மேல இருந்து ஹிக்கப் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துருன்னு கத்துறாரு. ஆனா ஹிக்கப் அந்த டிராகனை பார்த்து பயப்படாம அதை கையாலேயே சைகை காட்டி பின்னாடி போக சொல்றான். இவன் சொல்ல சொல்ல அந்த டிராகன் ஹிக்கப்பை எதுவும் பண்ணாம அதோட இடத்துக்குள்ள நுழையுது. இவன் அந்த டிராகனை உள்ள அடைச்சி கதவை சாத்துறான். அதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க மட்டும் இல்ல, அந்த டிராகன் ட்ரெயினரே ஆணு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்த நாளும் ஹிக்கப் நைட் ஃபியூரி வச்சு டிராகனை எப்படியெல்லாம் பழக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரும் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நைட் ஃபியூரியோட கழுத்துக்கு கீழே இவன் தடவி கொடுத்ததும் அது அப்படியே கீழே படுத்துடுது. மறுநாள் நெருப்ப கக்கிற டைனோசர் டிராகனோட இவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும்போது எல்லா பசங்களும் கையில ஆயுதம் வச்சிருக்காங்க. ஆனா ஹிக்கப் மட்டும் வெறும் கையோட கிரவுண்டுக்கு வந்திருக்கான். அந்த டிராகன் ஹிக்கப் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து அவனை கடிக்க வருது. அதை பார்த்ததும் ஆஸ்ட்ரிட் ஹிக்கப்பை காப்பாத்துறதுக்காக ஓடி வரா. ஆனா இவ கிட்ட வரதுக்குள்ள ஹிக்கப் அந்த டிராகனோட கழுத்தை தடவி கொடுத்து அதை கீழே படுக்க வச்சிடுறான். இவன் என்ன மேஜிக் எதுவும் பண்றானான்னு எல்லாரும் ஆச்சரியமா கை தட்டுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு எல்லாம்
ஹிக்கப் ஒரு ஹீரோ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அவன்கிட்ட நீ என்ன பண்ண, அந்த விஷயத்த எங்களுக்கும் சொல்லி கொடுன்னு கேக்குறாங்க. இவன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். ஆனா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் டிராகனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இவன் கூட குழந்தை மாதிரி விளையாடுற நைட் ஃபியூரி டிராகன் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறான்னு. அடுத்தடுத்த டிராகன் பயிற்சியில ஹிக்கப் தொடர்ந்து ஜெயிச்சு அதிகமான மதிப்பெண்களை வாங்குறான். ஒரு நாள் ஹிக்கப் காட்டுக்குள்ள தனியா போறத ஆஸ்ட்ரிட் பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போறா. கொஞ்ச தூரம் போனதும் ஹிக்கப் எங்க போனானே தெரியல. ஹிக்கப் நைட் ஃபியூரி டிராகன் இருக்கிற இடத்துக்கு போறான். அதோட உடம்புல ஒரு பெல்ட்டை மாட்டி அந்த டிராகன் மேல ஏறி உட்கார்ந்து பறக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஹிக்கப் நைட் ஃபியூரி உடம்புல மாட்டி இருக்கிற அந்த பெல்ட் சாதாரண பெல்ட் கிடையாது. அதுல பைக்ல வர மாதிரி கியர் சிஸ்டம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த லிவரை மேல அழுத்தினா பறக்கணும், கீழே அழுத்தினா டிராகன் கீழே இறங்கணுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பெல்ட்டை தயாரிச்சிருக்கான். முதல்ல ஒரு கயிறை அங்க இருக்கிற பாறையில கட்டின பிறகு டிராகன் மேல உட்கார்ந்து பறக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். அதுக்கப்புறம் நைட் ஃபியூரி டிராகன் மேல ஏறி ஆகாயத்துல பறந்து சாகசம் பண்ற அளவு நைட் ஃபியூரி டிராகனை ஹிக்கப் நல்லா பழக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஸ்டாயிக் ஹிக்கப் கிட்ட வந்து பேசுறாரு. என்னடா நீ அந்த டிராகனை அடக்கிட்டியாமேன்னு அவரு கேட்டதும் அவரு நைட் ஃபியூரி டிராகனை பத்தி தான் கேட்கறாருன்னு நினைச்சு மன்னிச்சிடுங்க அப்பா, நானே சொல்லலாம்னு தான் இருந்தேன்னு நைட் ஃபியூரி டிராகனை பத்தி சொல்ல வரான். ஆனா அவரு இப்பவும் அவனை பேச விடாம கேள்விப்பட்டா டிராகன் பயிற்சியில நீ எல்லா டிராகனையும் ரொம்ப சுலபமா அடக்கிட்டதா சொன்னாங்க. அதை கேட்டதும் உனக்குள்ள இவ்வளவு திறமையான்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கூடி சீக்கிரம் நீ என்ன மாதிரி ஆக போறன்னு ஹிக்கப்போட அப்பா பையனை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. மறுநாள் இதுவரைக்கும் நடந்த டிராகன் பயிற்சியில யார் ஜெயிச்சதுன்னு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் ஆஸ்ட்ரிட் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போட்டியில ஜெயிச்சது ஹிக்கப். அதை கேட்டதும் ஆஸ்ட்ரிடுக்கு ஹிக்கப் மேல பொறாமையா இருக்கு. இவன் எப்படி ஜெயிச்சான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த போட்டியில ஹிக்கப் ஜெயிச்சதால அடுத்த கட்டமா டிராகனை சாகடிக்கிற பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்க போறாங்க. அதே நாள்ல ஹிக்கப் யாருக்கும் தெரியாம நைட் ஃபியூரி இருக்கிற இடத்துக்கு போறான். வா நண்பா, நாம இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வரான். அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்றன்னு தெரியும், யார் உன் நண்பன், அவன் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறானான்னு ஆஸ்ட்ரிட் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்க நைட் ஃபியூரி டிராகன் வருது. அதை பார்த்ததும் ஆஸ்ட்ரிட் டக்குன்னு அவ கையில கோடாரிய தயாரா வச்சுக்கிட்டு ஹிக்கப் இங்கிருந்து நீ ஓடிடுன்னு சொல்றா. இவ கையில ஆயுதத்தோட நைட் ஃபியூரிக்கு எதிர்க்க நிக்கிறா. அந்த டிராகன் அவளை கடிக்கிறதுக்காக ஆக்ரோஷமா வருது. ஹிக்கப் நடுவுல புகுந்து டூத்லெஸ் இவ என்னோட ஃப்ரெண்டு, அவ ரொம்ப நல்லவ, அவளை எதுவும் பண்ணாதன்னு சொல்றான். டூத்லெஸ்ங்கிறது அந்த டிராகனுக்கு ஹிக்கப் வச்ச பேரு. இவன் சொன்ன உடனே டூத்லெஸ் ஆஸ்ட்ரிட முறைச்சு பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்குது. ஹிக்கப் ஆஸ்ட்ரிட் கிட்ட நைட் ஃபியூரி டிராகனை பத்தி சொன்னதும் அவ அங்கிருந்து வேகமா ஓடுறா. அவ்வளவுதான், இவ எல்லார்கிட்டயும் நம்மள போட்டு கொடுக்க போறான்னு ஹிக்கப் அதிர்ச்சியோட அங்கேயே புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஆஸ்ட்ரிட் காட்டுக்குள்ள வேகமா ஓடிட்டு இருக்கா. அப்போ ஒரு டிராகன் பறந்து வந்து அவளை தூக்கிட்டு போகுது. இவ பயத்துல அலறிட்டே இருக்கா. பார்த்தா அது நைட் ஃபியூரி டிராகன். அது மேல ஹிக்கப் உட்கார்ந்துட்டு இருக்கான். டூத்லெஸ் ஆஸ்ட்ரிட தூக்கிட்டு போய் ஒரு உயரமான மலை உச்சியில போட்டுடுது. அவ அந்த மலையிலிருந்து தொங்கிக்கிட்டே ஹிக்கப் ஒழுங்கா என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு கத்துறா. அதுக்கு ஹிக்கப் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு ஆஸ்ட்ரிட்னு சொல்றான். நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல, இப்ப என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு கத்துறா. சரி நான் எதுவும் பேசல, நீ மேல வான்னு ஆஸ்ட்ரிட கையை பிடிச்சு தூக்கி அந்த டிராகன் மேல உட்கார வச்சுட்டு டேய் இவளை மெதுவா கீழே இறக்கி விட்டுடுறான்னு சொல்லி வாய மூடல. அந்த டிராகன் ரோலர் கோஸ்டர் மாதிரி செம ஸ்பீட்ல தாறுமாறா பறந்து வருது. அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆஸ்ட்ரிட் பயத்துல அலறி கத்திக்கிட்டே ஹிக்கப்பை கெட்டியா பிடிச்சுக்கிறா. அதுக்கேத்த மாதிரி அந்த டிராகனும் ஹிக்கப் சொல்றத கேட்காம அவங்கள பயமுறுத்துற மாதிரி ஏடா கூடமா பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஹிக்கப் டூத்லெஸ் நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியான்னு சொன்னதும் அது நிதானமா பறக்க ஆரம்பிக்குது. அதோட ஆஸ்ட்ரிட்க்கு அந்த டிராகன் மேல இருக்கிற பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அப்ப அவ ஹிக்கப் கிட்ட சரி நீ சொல்றத ஒத்துக்கிறேன், இந்த டிராகன் உங்ககிட்ட நட்பா தான் பழகுது, ஆனா இதனால நாம டிராகன்ஸை கொல்ல போறது மாற போறது இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஹிக்கப் ஒருவேளை அவங்க எல்லாரும் மனசு மாறிட்டா எப்படி எல்லாரும் இது மேல சவாரி ஏற்றி சுத்தி காட்ட போறியா? இந்த ஒரு டிராகன் நல்ல டிராகன்ங்கிறதால இதுக்கு முன்னாடி நடந்ததையெல்லாம் அவங்க மறக்க மாட்டாங்க. அந்த டிராகன்ஸ் நம்மள வேட்டையாடுதுங்க, நம்ம உணவு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுதுங்கன்னு ஆஸ்ட்ரிட் சொன்னதும் ஹிக்கப் என் அம்மாவை கூட டிராகன் தான் தூக்கிட்டு போச்சு, அதுக்காக இப்படியே மாத்தி மாத்தி கொல்லணுமான்னு கேட்கறான். சரி இதுக்கு என்னதான் வழி, இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்க போறன்னு ஆஸ்ட்ரிட் கேட்டதும் தெரியல, இனிமே தான் யோசிக்கணும்னு ஹிக்கப் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு டூத்லெஸ் மிரள ஆரம்பிக்குது. இவன் உடனே என்னாச்சு நண்பா, ஏன் ஒரு மாதிரி
பண்றேன்னு கேட்கறான். அப்ப அந்த இடத்துல நூத்து கணக்குல விதவிதமான டிராகன்ஸ் பறந்து வந்துட்டு இருக்குங்க. அந்த டிராகன்ஸ் எல்லாமே எங்கிருந்தோ விலங்குகளை வேட்டையாடி தூக்கிட்டு வந்துட்டு இருக்குங்க. அவ்வளவு டிராகன்ஸை பக்கத்துல பார்த்ததும் ஹிக்கப் டூத்லெஸ் இங்கிருந்து எங்களை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போன்னு சொல்றான். டூத்லெஸ் அந்த டிராகன்ஸோட சேர்ந்து அதோட இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போகுது. ஒரு பெரிய மலையை ரெண்டா வெட்டி வச்ச மாதிரி இருக்கிற ஒரு குகைக்குள்ள மொத்த டிராகன்ஸும் பறந்து போகுதுங்க. அந்த குகையை பார்த்ததும் இதுதான் டிராகன்ஸோட கோட்டையா இருக்கும். இதை கண்டுபிடிக்கத்தான் என் அப்பா பல நாளா முயற்சி செஞ்சுட்டு இருக்காருன்னு ஹிக்கப் ஆஸ்ட்ரிட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டூத்லெஸ் அந்த டிராகன்ஸ் கூடவே குகைக்குள்ள பறந்து போய் ஒரு சின்ன பொந்துக்குள்ள மறைவா ஒளிஞ்சுக்குது. ஹிக்கப்பும் ஆஸ்ட்ரிடும் அங்கிருந்தே அந்த டிராகன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குகைக்குள்ள பறந்துட்டு இருக்கிற எல்லா டிராகன்ஸும் அங்க இருக்கிற உயரமான கூம்பு வடிவ பாறைய சுத்தி சுத்தி பறந்து வந்து அதுங்க கொண்டு வந்த உணவை கீழே தூக்கி போடுதுங்க. எதுக்காக இந்த டிராகன்ஸ் கஷ்டப்பட்டு உணவை தூக்கிட்டு வந்து கீழே தூக்கி போடுதுங்கன்னு ஹிக்கப் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த மலை குகையே அதிர்ற அளவு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அந்த பாறைக்கு கீழே இருந்து ஒரு பிரம்மாண்டமான டிராகன் அதோட வாயை திறந்து இந்த டிராகன்ஸ் தூக்கி போடுற விலங்குகளை ஒரே கடி, அவ்வளவுதான், சிக்கன் பீஸ் மாதிரி ஒரே வாயில அவ்வளவு பெரிய விலங்கு விழுங்குது. அது பத்தாதுன்னு அங்க பறந்துட்டு இருக்கிற டிராகன்ஸையும் கடிச்சு சாப்பிடுது. இவ்வளவு பெரிய டிராகன்ஸையே வேட்டையாடுதுன்னா அது எவ்வளவு பெரிய மிருகமா இருக்கும்னு ஆஸ்ட்ரிடும் ஹிக்கப்பும் பயத்துல மிரண்டு போறாங்க. ஓகே நண்பா, நாம இங்கிருந்து உடனே வெளியே போயாகணும்னு ஹிக்கப் சொன்னதும் டூத்லெஸ் அவங்கள தூக்கிக்கிட்டு டிராகன்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல பறக்குது. அப்ப ஜஸ்ட் மிஸ்ல அந்த ராட்சச டிராகனோட கடியிலிருந்து தப்பிக்கிறாங்க. டூத்லெஸ் இவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுது. கீழே இறங்குனதும் ஆஸ்ட்ரிட் சொல்றா, அது ஒரு தேன் கூடு மாதிரி. ராணி தேனி எப்படி மற்ற தேனீக்களை வேலை வாங்குமோ அதே மாதிரி அந்த பெரிய டிராகன் இந்த டிராகன்ஸை எல்லாம் அடிமை மாதிரி வேலை வாங்குது. இதை நாம உடனே உங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்றா. உடனே ஹிக்கப், வேணாம் வேணாம், இரு, அவசரப்படாத, அவங்க கிட்ட சொன்னா முதல்ல டூத்லெஸ் கொன்னுடுவாங்க, இந்த விஷயத்துல நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொல்றோம். அதுக்கு ஆஸ்ட்ரிட், ஹிக்கப், நாம டிராகன்ஸோட கூட்ட கண்டுபிடிச்சிருக்கோம், அதுங்களை அழிக்காம உன் செல்ல பிராணிக்காக நம்மள அமைதியா இருக்க சொல்றியான்னு ஆஸ்ட்ரிட் கேட்டதும் இவன் ஆமான்னு சொல்றான். எனது, நீ யோசிச்சு தான் பேசுறியா? சரி, என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லுன்னு சொல்றா. இவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹிக்கப்போட அப்பா அவங்க கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி யாராவது வந்து உங்க பையன் மாவீரனா வருவான்னு சொல்லியிருந்தா நாம எல்லாரும் சிரிச்சிருப்போம். ஆனா என் பையன் ஹிக்கப் டிராகன் அடக்கிற போட்டியில ஜெயிச்சு டிராகன் ஸ்லேயர் பட்டத்தை வாங்கியிருக்கான். அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு என் பையன் ஒரு போர் வீரனா மாற போறான். அவன் நம்மள ஒருத்தனா ஒரு மாவீரனா மாற போறான்னு ஸ்டாயிக் பையனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற வைக்கிங் வீரர்களும் அவர் சொன்னதை கேட்டு ஆராவாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கையை வச்சிட்டு இருக்காருன்னு ஹிக்கப் அவரையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிராகனை கொல்றதுக்காக ஹிக்கப்பை கிரவுண்டுக்குள்ள அனுப்புறாங்க. ஹிக்கப் அங்க இருக்கிற ஆயுதங்கள் இருந்து ஒரு கத்தியும் கேடையும் மட்டும் எடுத்துக்கிட்டு டிராகனை கொல்றதுக்காக தைரியமா நிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற கதவு திறந்ததும் உள்ள இருந்து ஒரு டிராகன் வருது பாருங்க. கோஸ்ட் ரைடர் மாதிரி உடம்பு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே வெளியே வருது. அதை பார்த்ததும் எதிர்க்க இருக்கிறவன் செத்துடுவான் போல, அந்த அளவு அது கொடூரமா இருக்கு. இது கூட எப்படி நம்ம ஆளு மோதி ஜெயிக்க போறான்னு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஹிக்கப் கிட்ட நெருங்கி வருது. இவனும் தயாரா இருக்கான். ஹிக்கப்போட அப்பா ஸ்டாயிக் டென்ஷனோட இதை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஹிக்கப் அவன் கையில இருந்த கேடயத்தையும் கத்தியையும் கீழே போட்டுட்டு வெறும் கையோட அந்த டிராகனுக்கு எதிர்க்க நிக்கிறான். அதை பார்த்ததும் அவனோட அப்பா இவன் என்ன பண்றான்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா ஹிக்கப் அங்க என்ன பண்றான் பாருங்க. அவன் அந்த டிராகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நான் அவங்கள மாதிரி கிடையாதுன்னு அந்த டிராகனுக்கு நேரா கையை நீட்டி பேசிட்டு இருக்கான். அந்த நெருப்பு டிராகன் அவன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பதற்றத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹிக்கப் வெறுங்கையோட அந்த டிராகன் கூட சண்டை போட போறான்னு நினைச்சு ஸ்டாயிக் சண்டையை நிறுத்துங்கன்னு கத்துறாரு. அதுக்கு ஹிக்கப், வேணாம், நீங்க நினைக்கிற மாதிரி டிராகன்ஸ் மோசமானது கிடையாது, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நெருப்பு டிராகன் ஹிக்கப் கிட்ட வந்துடுச்சு. அப்ப ஸ்டாயிக் சொன்னது கேட்கலையா, சண்டையை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து எழுந்து வராரு. இங்க கிரவுண்ட்ல நெருப்பு டிராகன் ஹிக்கப்பை கடிக்கிறதுக்காக ஆக்ரோஷமா வருது. இவன் அங்கிருந்து ஓடி போய் அவனோட அப்பா கிரவுண்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்க இருக்கிற பெரிய கதவை லாக் பண்றான். அந்த டிராகன் அவன் மேலேயே நெருப்ப கக்குது. அவன் அதுல இருந்து தப்பிச்சு மேலே ஏற பாக்குறான். நெருப்பு டிராகன் பயங்கரமா கத்திக்கிட்டே அதுவும் மேலே ஏறி வந்து அவன் கையை கடிக்க ட்ரை பண்ணுது. ஹிக்கப்போட கை ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது. நெருப்பு டிராகன் கத்துற சத்தம் காட்டுல இருக்கிற நைட் ஃபியூரி வரைக்கும் கேக்குது. உடனே நைட் ஃபியூரி டிராகன் ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு
அது அங்கிருந்து பறந்து வருது. அதே சமயம் ஹிக்கப் நெருப்பு டிராகன் கிட்ட மாட்டிக்காம போராடிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஆஸ்ட்ரிட் வேற கதவுல இருக்கிற கொஞ்சம் கேப் வழியா ஹிக்கப்னு கத்திக்கிட்டே கிரவுண்டுக்குள்ள வந்துடுறா. அந்த டிராகன் ஹிக்கப்பை விடாம துரத்துறத பார்த்துட்டு அவ அங்க இருக்கிற ஈட்டி எடுத்து அது மேல வீசுறா. உடனே நெருப்பு டிராகன் கோவமா அவ பக்கம் திரும்புது. அப்ப ஸ்டாயிக் கதவு கிட்ட வந்து ஹிக்கப் அங்கிருந்து வந்துருன்னு கத்திக்கிட்டே அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாரு. அதே சமயம் ஹிக்கப் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நைட் ஃபியூரி டிராகனும் வேக வேகமா பறந்து வருது. ஹிக்கப் இதுக்கு மேல இந்த டிராகனை சமாளிக்க முடியாதுன்னு கதவு கிட்ட ஓடுறான். ஆனா அந்த நெருப்பு டிராகன் அவன் கதவை திறக்க முடியாதபடி கதவு மேலேயே வந்து உட்கார்ந்து அவனை கடிக்க வருது. அவன் அங்கிருந்து ஓடுனதும் டிராகன் அதோட வாளால ஒரே அடி ஹிக்கப் தொப்புன்னு கீழே விழுறான். டிராகன் ஹிக்கப்பை அதோட கால் நகத்துல பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆன்னு வாயை திறந்து அதோட கோரப்பல்லால ஹிக்கப்பை கடிக்க வருது. ஒரு பக்கம் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பயத்துல கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாய்க்கும் ஆஸ்ட்ரிடும் ஹிக்கப்னு அவனுக்கு என்ன ஆக போகுதோன்னு பயத்துல கத்துறாங்க. அப்ப வராரு பாருங்க ஒரு சூப்பர் ஹீரோ. நெருப்பு டிராகன் ஹிக்கப்பை கடிக்க வரும்போது நைட் ஃபியூரி பயங்கரமா கத்திக்கிட்டே கிரவுண்டுக்குள்ள என்ட்ரியை கொடுத்ததும் அந்த நெருப்பு டிராகன் மேல நெருப்பு பந்து மாதிரி நெருப்பை கக்கி அந்த டிராகன் கிட்ட இருந்து ஹிக்கப்பை காப்பாத்தி நைட் ஃபியூரி அந்த நெருப்பு டிராகன் கூட பயங்கரமா சண்டை போடுது. ரூத்லெஸ் உருவத்துல சின்னதா இருந்தாலும் அந்த பெரிய டிராகனை புரட்டி புரட்டி எடுக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னையா நடக்குது இங்கன்னு டிராகன்ஸ் ஃபைட்டை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ரூத்லெஸ் நெருப்பு டிராகன் கூட ஆக்ரோஷமா சண்டை போட்டு சும்மா அடி வெளுத்து வாங்குது. இதுக்கு மேல இந்த கருப்பம் கூட நம்மளால போட்டி போட முடியாதுன்னு பயந்து போய் நெருப்பு டிராகன் அதோட இடத்துக்குள்ள நுழையுது. உடனே ஹிக்கப் ரூத்லெஸ் கிட்ட ஓடி வந்து போ இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, கிளம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ள வைக்கிங் வீரர்கள் கிரவுண்டுக்குள்ள இறங்கி நைட் ஃபியூரி டிராகனை பிடிக்கிறதுக்காக சுத்து போட்டுடுறாங்க. ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருந்த நைட் ஃபியூரி டிராகன் சுத்தி ஆளுங்க வரத பார்த்ததும் இன்னும் ஆக்ரோஷமா மாறுது. உடனே ஹிக்கப் வேண்டாம் அதை கோபப்படுத்தாதீங்க பின்னாடி போங்கன்னு கத்துறான். ஆனா எவனும் அதை காதல வாங்காம நைட் ஃபியூரியை பிடிக்கிறதுக்காக கிட்ட வரானுங்க. அது அவனுங்க எல்லாரையும் வாளாலேயே சுழட்டி அடிக்குது. ஒரே அடியில ஒவ்வொருத்தனும் தூரம் போய் விழுறானுங்க. அதே சமயம் ஸ்டாயிக் பயங்கர கோவத்தோட நைட் ஃபியூரி கிட்ட வராரு. கையில் இருக்கிற சுத்தியால ஓங்கி ஒரே அடி அடிக்கிறாரு. நைட் ஃபியூரி தலைக்குப்புற விழுந்ததும் ஸ்டாயிக் அது மேல ஏறி உட்கார்ந்து கத்தி எடுத்து அதை குத்த போறாரு. ஹிக்கப் வேண்டாம்பான்னு கத்துறான். அப்ப நைட் ஃபியூரி ஸ்டாயிக்கை கீழே தள்ளி அவரை காலால ஒரே அமுக்கி ஆக்ரோஷமா அவரை கடிக்க வருது. ரூத்லெஸ் வேண்டாம் அமைதியா இருன்னு ஹிக்கப் குரல் கொடுத்ததும் அது ஸ்டாயிக்கை விட்டுட்டு அமைதியா ஹிக்கப்பை பார்த்துக்கிட்டே நிக்குது. உடனே சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ரூத்லெஸ் மேல ஏறி உட்கார்ந்து அதை வளைச்சி பிடிக்கிறாங்க. அது ஹிக்கப்பை பரிதாபமா பாக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் ஸ்டாயிக் ஹிக்கப் கிட்ட ரொம்ப கோபமா கேட்கிறாரு. அப்ப நீ இது வரைக்கும் டிராகன் அடக்குனது எல்லாமே வெறும் தந்திரமா? நான் உன்னை ஒரு வீரன்னு நினைச்சேன், ஆனா நீ எங்களை ஏமாத்திட்டேன்னு ஸ்டாயிக் சொன்னதும் அப்பா அந்த டிராகன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அதுதான் என் உயிரை காப்பாத்தி இருக்கு, அது ரொம்ப நல்ல டிராகன் ஹிக்கப் சொன்னதும் உனக்கு அந்த டிராகனை பத்தி தான் கவலையா? அதுங்க நம்ம மக்கள் நிறைய பேரை சாகடிச்சிருக்கு. ஏன் உன் அம்மாவை தூக்கிட்டு போனதும் ஒரு டிராகன் தான், அதை நீ மறந்துட்டியா? டிராகன்ஸ்க்கு நீ துணையா இருக்கிறத பார்த்தா உன் அம்மா உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு ஸ்டாயிக் ஹிக்கப் மேல ரொம்ப கோவப்படுறாரு. உடனே ஹிக்கப் அப்பா அந்த டிராகன்ஸ் நம்மள வேட்டையாடுதுங்கன்னா அதுக்கு காரணம் அதுங்களோட தீவுல ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கு, அதுக்காக தான் இதுங்க வேட்டையாடுதுன்னு வாய் தவறி உளறிடுறான். என்ன சொன்ன? அதுங்க தீவா? அப்ப டிராகனோட இடத்துக்கு நீ போயிருக்கியா? உனக்கு எப்படி அந்த இடம் தெரியும்னு ஸ்டாயிக் கேட்கிறாரு. இல்ல நான் போகல, டூத்லெஸ் தான் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போச்சுன்னு ஹிக்கப் சொன்னதும் ஸ்டாயிக் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னு ஹிக்கப்க்கு புரிஞ்சு போச்சு. உடனே வேணாம்பா அதுங்களை எதுவும் செய்யாதீங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அவரு ஹிக்கப்பை தள்ளி விட்டுட்டு நீ டிராகன்ஸ் கூட்டத்துக்கு உதவி செய்யற, நீ எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது, இனி நீ என் மகனும் கிடையாதுன்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாயிக் அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாரும் தயாரா இருங்க, விடிஞ்சதும் நாம கிளம்பணும்னு சொன்னதும் மறுநாள் எல்லாரும் டிராகன்ஸை வேட்டையாட கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஃபியூரி டிராகனை ஒரு பெரிய சங்கிலி போட்டு கட்டி அதை கப்பலை ஏத்திக்கிட்டு ஸ்டாயிக் அவரோட படைகளை திரட்டிக்கிட்டு டிராகனோட கோட்டைக்கு போயிட்டு இருக்காரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹிக்கப் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்கறான். என் அப்பா அவரோட பிடிவாதத்தால அங்க இருக்கிற ஆபத்து பத்தி தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு, நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சா நாம அவரையும் அவர் கூட இருக்கிறவங்களையும் காப்பாத்தலாம்னு சொல்றோம். எங்க இருந்து காப்பாத்துறது? அவங்க தான் எல்லா கப்பலையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, நாம எதுல போறதுன்னு ஹிக்கப்போட ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு ஹிக்கப் அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அங்க ஸ்டாய்க்கை காட்டுறாங்க. ஸ்டாய்க் டிராகனோட மலைக்கோட்டை கிட்ட நெருங்கிட்டாரு, எல்லாரும் தயாரா இருங்கன்னு அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கப்பல் டிராகனோட குகைக்குள்ள நுழையுது. அதே சமயம் ஹிக்கப் நெருப்பு டிராகனை வெளியே கூட்டிட்டு வரான். அதோட தலையில கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். அதை பார்த்ததும் அவன் நண்பர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி அந்த டிராகன் தலையில வைக்கிறான். அவன் தலையில கையை வச்சதும் அது உரிமிக்கிட்டே இருக்கிறத பார்த்ததும் அவன் இன்னும் அதிகமா பயப்படுறான். பயப்படாத, அது உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டு ஹிக்கப் அங்கிருந்து நகர்ந்து போறான். டேய் நீ எங்கடா போறன்னு அந்த பையன்
அலறான். ஹிக்கப் அதே மாதிரியே அவன் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஒவ்வொரு டிராகனை வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க சவாரி செய்யறதுக்கு தயார் பண்றான். அங்க என்னடானா ஸ்டாயிக் ஏதோ மனுஷங்க கூட போருக்கு போற மாதிரி அவரோட படைகளை தயார்படுத்தி போர் ஆரம்பமாகட்டும்னு கத்துறாரு. அவனுங்களும் பெரிய பெரிய பாறை எடுத்து வீசி அந்த குகையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றானுங்க. ஸ்டாயிக் தைரியமா அந்த குகைக்குள்ள முன்னாடி நடந்து போறாரு. திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து நூத்துக்கணக்கான டிராகன்ஸ் வெளியே வரத பார்த்ததும் எல்லாரும் மிரண்டு போறாங்க. டிராகன்ஸோட சத்தம் கேட்டதும் கப்பல்ல கட்டி வச்சிருக்கிற நைட் ஃபியூரி டிராகன் அங்கிருந்து தப்பிச்சு வர பாக்குது. அந்த குகையிலிருந்து வெளியே வந்த எல்லா டிராகன்ஸும் அந்த இடத்தை விட்டே பறந்து போயிடுதுங்க. என்ன இது, எல்லா டிராகன்ஸும் பயந்து ஓடிடுச்சிங்களான்னு அங்க இருக்கிறவங்க யோசிக்கும் போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. ஸ்டாயிக் அது என்ன சத்தம்னு பாக்குறாரு. அப்ப அந்த மலையை உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வரத பார்த்ததும் எல்லாரும் பின்னாடி போங்க, இங்க இருந்து ஓடுங்கன்னு கத்திக்கிட்டு அவரும் வேகமா ஓடுறாரு. அப்ப அந்த மலையை உடைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய டிராகன் பயங்கரமா கத்திக்கிட்டே வெளியே வருது. அதை பார்த்ததும் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராட்சச டிராகனோட உருவத்தை பார்த்ததும் எல்லாரும் உயிர் தப்பிச்சா போதும்னு கப்பலை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அவங்க கப்பல் கிட்ட போறதுக்குள்ள ரெட் டிராகன் வாயை திறந்து நெருப்ப கக்குது பாருங்க. எரிமலையில இருந்து நெருப்பு ஆறு ஓடுற மாதிரி அந்த ராட்சச டிராகன் அவ்வளவு வேகமா நெருப்ப கக்குது. அங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருந்த மொத்த கப்பலும் ஒரே நிமிஷத்துல எரிஞ்சிருச்சு. அதை பார்த்ததும் ஸ்டாயிக் நான் அதோட கவனத்தை திசை திருப்புறேன், மத்தவங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து ரெட் டிராகன் மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வீசுறாங்க. அந்த கல்லு அந்த டிராகனோட உடம்புல பட்டதும் தூள் தூளா நொறுங்கிடுச்சு. உடனே ரெட் டிராகன் ஸ்டாயிக்க திரும்பி பாக்குது. அவரை பார்த்ததும் அவர் மேல நெருப்ப கக்க போகுது. ஸ்டாயிக் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப எங்கிருந்தோ ஒரு நெருப்பு பந்து ரெட் டிராகன் மேல வந்து அடிக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம பசங்க இக்கப்பம் ஃப்ரெண்ட்ஸும் ஆளுக்கு ஒரு டிராகன்ஸ் மேல ஏறி பறந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க டிராகன் மேல பறந்து வரத ஸ்டாயிக் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ரெட் டிராகன் கிட்ட வந்ததும் இக்கப் அதுதான் டிராகன்ஸோட ராணி, அது கூட தான் நாம இப்ப சண்டை போடணும்னு சொல்றான். இக்கப் கூட இருக்கிற குண்டு பையன் ரெட் டிராகனை பார்த்ததும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது சத்தத்தையும் வாசனையும் வச்சுதான் எதிரிய தாக்குங்கிறத கண்டுபிடிச்சு இக்கப் கிட்ட சொல்றான். உடனே ஆஸ்ட்ரிட் நாம ஆளுக்கு ஒரு பக்கம் பறந்து அதோட கவனத்தை திசை திருப்புற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம், அதை கோவப்படுத்தி நாம வேற வேற திசையில இருந்து அதை அடிக்கலாம்னு ஒரு ஐடியா சொல்றா. அவ சொன்னபடி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பறந்து போறாங்க. ஆஸ்ட்ரிட் இக்கப்ப கூட்டிட்டு போய் நைட் ஃபியூரி டிராகனை கட்டி வச்சிருக்கிற கப்பல்ல இறக்கி விடுறா. இக்கப் டூத்லெஸ கட்டி வச்சிருக்கிற சங்கிலியை அழுக்க ட்ரை பண்றான். அதே சமயம் இக்கப்போட நண்பர்கள் ரெட் டிராகன் பக்கத்துல பயங்கரமா சத்தத்தை எழுப்பி அதை கோவப்படுத்துறாங்க. கோவத்துல அந்த ரெட் டிராகன் ஒரு தட்டு தட்டுனதும் அந்த குண்டு பையன் மலை மேல இருந்து கீழே விழுந்திருப்பான். நல்ல வேலையா ஜஸ்ட்ல தப்பிக்கிறான். இன்னொரு பையன் சுத்திய வச்சு ரெட் டிராகன் கண்ணிலேயே அடிக்கிறான். அது அதோட தலையை உதறினதும் இவன் எகிரி போய் அந்த டிராகன் தலைமையிலேயே விழுறான். அதோட தலையை பார்த்தா ஏதோ மலை மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஹிக்கப் டூத்லெஸ கட்டி வச்சிருக்கிற சங்கிலியை அழிக்க முடியாம திணறிட்டு இருக்கான். அப்ப ரெட் டிராகன் அதோட இடத்துல இருந்து முன்னாடி நகர்ந்து வருது. அதோட பெரிய கால்கள் பட்டதும் அங்க நிறுத்தி வச்சிருந்த கப்பல்கள் எல்லாம் உடைஞ்சி தண்ணிக்குள்ள முழுகுது. அதோட டூத்லெஸ கட்டி வச்சிருக்கிற கப்பலும் உடைஞ்சி டூத்லெஸும் தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. கூடவே இக்கப்பும் தண்ணிக்குள்ள முழுகி டூத்லெஸ் டிராகனை காப்பாத்த போராடுறான். ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் மூச்சு முட்டுது. டூத்லெஸ் தண்ணிக்குள்ளே சாக போகுதுன்னு இக்கப் அதை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அப்ப கரெக்டா ஸ்டாயிக் அங்க வந்து டூத்லெஸ கட்டி வச்சிருக்கிற சங்கிலியோட பூட்டை திறந்து விடுறாரு. அது வரைக்கும் மூச்சு திணறிட்டு இருந்த டூத்லெஸ் கட்டு அவிழ்ந்ததும் தண்ணியிலிருந்து பாஞ்சி வெளியே வந்து மூச்சு வாங்குது. இன்னொரு பக்கம் ஸ்டாயிக்கும் இக்கப்பும் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க ரெட் டிராகன் ஆஸ்ட்ரைட் உட்கார்ந்துட்டு இருந்த டிராகனோட வாழை கடிச்சு இழுக்குது. இவ உடனே ரெட் டிராகனோட வாய்க்குள்ளவே குதிச்சு அவ கையில் இருக்கிற கோடாரியால அந்த ராட்சச டிராகனோட ஒவ்வொரு பல்லா உடைக்கிறா. 2-3 பல்லு உடைஞ்சதும் ஆஸ்ட்ரைட் உட்கார்ந்துட்டு இருந்த டிராகன் தப்பிச்சிடுச்சு. ஆனா இவ அந்த டிராகன் வாய்க்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கா. அப்பவும் ஆஸ்ட்ரைட் பயப்படாம அந்த டிராகனோட பற்களை ஒவ்வொன்னா உடைச்சிட்டு இருக்கா. அப்ப ரெட் டிராகன் வாயிலிருந்து நெருப்பு வரப்போகுது. வேற வழி இல்லாம ஆஸ்ட்ரைட் அங்கிருந்து கீழே குதிக்கிறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பறந்து வர இக்கப்போன் டூத்லெஸும் கீழே விழ போற ஆஸ்ட்ரைட காப்பாத்தி பத்திரமா அவளை தரையில இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிக்கப் ரெட் டிராகன் கூட சண்டைக்கு போறான். அந்த ராட்சச டிராகன் ஆக்ரோஷமா அங்க இருக்கிற மலையெல்லாம் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இவங்களை நோக்கி வேகமா வருது. டூத்லெஸ் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹிக்கப் அந்த டிராகன் கிட்ட மாட்டாம பயங்கரமா ஆட்டம் காட்டுறான். நைட் ஃபியூரி டிராகன் வாயிலிருந்து மின்னல் மாதிரி நெருப்பு பந்து ஸ்பீடா பறந்து வந்து ரெட் டிராகன் மேல அடிக்குது. பதிலுக்கு ரெட் டிராகனும் பயங்கரமா நெருப்ப கக்குது. அதுல எல்லாம் மாட்டாம இக்கப் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு பறந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா ரெட் டிராகனும் அவங்கள விடாம பின்னாடியே துரத்துக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அதோட பெரிய வாயை திறந்து இக்கப்பையும் டூத்லெஸையும் அப்படியே விழுங்க பாக்குது. ஒரே ஒரு செகண்ட்ல அதோட வாயில மாட்டாம டூத்லெஸ் சம ஸ்பீடா அங்கிருந்து
இருந்து பறந்து போகுது. கோபத்துல அந்த ராட்சச டிராகன் அது வாயிலிருந்து நெருப்ப ஆறா ஓட விடுது. அதோட பயங்கர ஸ்பீட்ல அவங்க 2 பேரையும் பிடிக்க வருது. நெருப்புலயும் மாட்டாம டிராகன் கிட்டயும் மாட்டாம ஹிக்கப்பும் டூத்லெஸும் சாதுரியமா தப்பிக்கிறாங்க. கண்ணு மண்ணு தெரியாம வேகமா பறந்து வர ரெட் டிராகன் ஒரு பெரிய மலையில மோதி டமார்னு கீழே விழுது. அங்கேயே அதோட கதை முடியுது. அந்த டிராகன் கீழே விழும்போது அதோட வால் பகுதி ஹிக்கப் மேல படார்னு அடிக்குது. அவ்வளவுதான், ஹிக்கப் பேச்சு மூச்சு இல்லாம நைட் ஃபியூரி டிராகன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து ஸ்டாய்க்கும் ஆஸ்ட்ரிடும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்கள மாதிரியே நைட் ஃபியூரி டிராகனும் ஹிக்கப் பக்கத்துல வந்து அவனுக்கு என்னாச்சுன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கு. மயக்கமாகி விழுந்து கிடக்கிற ஹிக்கப்ப ஸ்டாயை கையில தூக்கி பார்க்கறாரு. ஹிக்கப் இன்னும் உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு அவரு சந்தோஷத்துல என் பையன் உயிரோட தான் இருக்கான்னு கத்துறாரு. சுத்தி நிக்கிறவங்களும் சந்தோஷத்துல கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹிக்கப் கண்ணு முழிச்சு பார்க்கறான். அவன் வீட்டுல அவன் எதிர்க்க நைட் ஃபியூரி டிராகன் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்ததும் ஹிக்கப் சந்தோஷத்துல வெளியே வந்து பார்க்கறான். அவன் வீட்டை சுத்தி நிறைய டிராகன்ஸ் பறந்துட்டு இருக்கு. பரம விரோதிகளா இருந்த வைக்கிங் வீரர்களும் டிராகன்ஸும் இப்ப ஒன்னா நண்பர்களா இருக்கிறத பார்த்து ஹிக்கப்பும் ஸ்டாய்க்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வந்த டிராகன் மூவிஸ்லயே இந்த படம் மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய்.